கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே வல்லமையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை தமிழில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலவேளையிலே உங்களோடு பேசுவதற்கு முன்பாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கண்ணூரிலே கேல்டாக்ஸ் என்கிற பகுதியிலே கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டின் எதிர்வசம் நார்த் மலபார் சேம்பர் ஹால் என்கிற ஒரு ஹால் இருக்கிறது. அந்த ஹாலில் தான் நாங்கள் எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி முதல் 12 மணி வரை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இந்த ஆண்டவரை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிச்சயமாக வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், எங்களுடைய சில வியாதிகள் இருக்கிறது, கடன் பாரங்கள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் நடுவில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று யாராவது நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் கடிதம் மூலம் எழுத வேண்டாம். இந்த நிகழ்ச்சியிலே கடைசி பகுதியிலே எங்களுடைய ஃபோன் நம்பர் டிவியிலே வரும். அப்பொழுது அந்த ஃபோனில் மூலமாக எங்களோடு பேசுங்கள். உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் மிகவும் ஆவலோடு கூட இருக்கிறோம். ஒரு ஜெப குரூப் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய விஷயங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய தேவைகள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆவலோடு கூட காத்திருக்கிறோம். ஒரு ஜெப குரூப் எங்களுக்கு இருக்கிறது, ஜெப குழு எங்களுக்கு இருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானால் நீங்கள் கூப்பிடலாம், உங்களுக்காக அதே நேரத்தில் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோம். பரலோக எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன ராத்திரியிலே எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்தீரப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று 5 அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது 5000 பேருக்கு போதுமானதாக இருந்தது ஆண்டவரே. அதை போலவே இந்த கால வேளையை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிற வேளையிலே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக உமது நாம மகிமைக்காக வாழும்படியான அபிஷேகம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 14வது வசனம் இப்படி சொல்கிறது: என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அநேக காரியங்கள் சொன்னது நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை நடந்திருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனுடைய கூட்டத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்: என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். அந்த சீசர்கள் 12 சீசர்களும் அவர்களை சூழ்ந்து நிற்கிறார்கள். அதே நேரத்திலே அநேக ஜனங்கள், யூத ஜனங்களும் புற ஜாதிகளும் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவருடைய வார்த்தை அவர்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில சிந்திக்க வைக்கிறது. அவருடைய வார்த்தை அவர்களுக்கு விடுதலையாக இருக்கிறது. அது நிமித்தமாக கர்த்தர் எங்கே போய் என்ன வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை கேட்பதற்காக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வார்த்தையை எங்கேயுமே கேட்கவில்லை, யாரிடத்திலும் கேட்கவில்லை. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தை, இந்த மாதிரி ஒரு தேறுதலான ஒரு வார்த்தை, இதே போல இந்த வார்த்தையை போல தங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நாங்கள் கேட்கவில்லை. அதனால் தான் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க அவர் எங்கே வந்தாலும் நாங்கள் கூட போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஜனக்கூட்டம் அவரை பின்பற்றி கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம்.
அதே போலவே சில கூட்டங்கள் என்ன செய்கிறது என்றால், இவர் 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்திருக்கிறார், 7 அப்பம் கொண்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 4000 பேரை அவரை போஷித்திருக்கிறார். இவர் அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை காட்டுகிறவர். அதனால் இவர் இன்று என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறார் என்று சொல்லிக்கொண்டு அவரை பார்க்க வேண்டும், அவருடைய அதிசயங்களை காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் அவரை நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சில கூட்டங்கள் மட்டும்தான் என்ன செய்கிறது என்றால், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இது அவருடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற வேளையிலே, அந்த வார்த்தை கேட்கிற வேளையிலே அவருக்குள் என்றும் இல்லாத ஒரு சமாதானம், சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கிறது. அதனாலே அந்த வார்த்தையை மிக கவனமாக கேட்கிறார்கள். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதற்காக வரக்கூடிய கூட்டம் வேறு ஒன்று இருக்கிறது. இப்படியாக ஒரு பெரிய கூட்டம் எங்கே போனாலும் அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அவருக்கு ரெஸ்டே கிடையாது, அவருக்கு ஓய்வே கிடையாது. காலை அதிகாலை தொடங்குகிற தேவனுடைய வேலை சாயங்காலம் சூரியன் மறைகிற வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அநேக வார்த்தைகளை சொல்லுகிற கூட்டத்திலே ஒரு வார்த்தை சொன்னார். இதே வார்த்தை. என்ன வார்த்தை? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இந்த விஷயத்தை மட்டும் கேட்டாதான் எனக்கு பதில் சொல்ல முடியும், இந்த விஷயத்தை மட்டும் கேட்டாதான் எனக்கு அது பதில் செய்ய முடியும், இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கேட்டாதான் எங்களுக்கு அதால கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், உலகத்தில் இருக்கிற எதை கேட்டாலும் ஸ்தோத்திரம் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஒரு அரசியல் தலைவர்களும் இல்லை, விஞ்ஞானிகளும் இல்லை, மத தலைவர்களும் இல்லை, ஒருவரும் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மிக அழகாக தைரியமாக சொன்னவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை. இவரை போல முன் இருந்ததும் இல்லை, பின் இருப்பதும் இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இவருக்கு இவர்தான் நிகரானவர். ஸ்தோத்திரம். அவரால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, பிரைஸ் காட், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, தன்னுடைய குழந்தைகள் மேல் ஆவலாக இருப்பார்கள், பாசமாக இருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், மகனே நீ எதை கேட்டாலும் சரி மகனே, நான் உனக்கு அதை வாங்கி தர்றேன், மகளே நீ எதை கேட்டாலும் சரி நான் அதை உனக்கு வாங்கி தர்றேன் சொல்வார்கள். அவர்கள் கேட்கிற வேளையிலே இவர்கள் நினைப்பதை விட மேலான காரியங்கள் அவர்கள் கேட்கிற வேளையிலே அவர்கள் பதில் ஒன்று சொல்லுவார்கள், மகனே அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிலே எனக்கு பொருளாதாரம் இல்லை, அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிலே இப்பொழுது அந்த நிலைமையில் நான் இல்லாமல் இருக்கிறேன், சாரி மன்னித்து விடு என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவர் சொல்வார்கள், நீங்கள் தானே சொன்னீர்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, செய் தர்றேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல? சண்டை போடுவாங்க. நம்ம அநேக இடத்துல பார்த்துருக்கிறோம், குழந்தைங்கள அப்பாவும் அம்மாவும் குழந்தைகளும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை பார்த்து உங்களை பார்த்து, ஸ்தோத்திரம், இந்த காலை வேளையில டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், அதை நான் உங்களுக்கு செய்வதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது நீங்க கேட்க போறீங்கன்னு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சாதாரணமாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு ஆடத்தில் ஒரு காரியத்தை நாம் கேட்க போகிறோம் என்றால் அந்த ஆளுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும். உறவில்லாத இடத்தில் போய் நாம் எதையுமே கேட்க முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உலகத்திலே நெருங்கிய நண்பர்கள் இருப்பார்கள், அவரிடத்தில் சில காரியங்களை கேட்பார்கள், எனக்கு இந்த காரியம் தேவைப்படுகிறது, அதனால் நீ தர வேண்டும் என்று. அப்பொழுது சொல்வார்கள், அவர்களிடத்தில் இருந்தால் கொடுப்பார்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்வார்கள். அதே நேரத்திலே சில பேர் என்ன சொல்வார்கள் என்றால், இருந்தாலும் கொடுக்க மாட்டார்கள்.
ஸ்தோத்திரம். கொடுத்தாலும் அதை எப்பொழுது நீ தருவாய்? உன்னால் தர முடியுமா? உனக்கு தகுதிக்கு மேலாக நீ கேட்கிறாயே என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். சில பேர் அதை சொல்லிவிட்டு சொல்வார்கள், உன் தகுதிக்கு மேலான காரியத்தை நீ கேட்கிறபடினாலே அது திரும்ப உன்னால் கொடுக்க முடியாது, அதனாலே நான் கொடுத்து உனக்கும் எனக்கும் ஏன் பகையை உண்டாக்க வேண்டும், அதனாலே இல்லை என்று சொல்லி முகத்தில் அடித்தால் போல பதிலை சொல்லி அனுப்பிவிடுவார்கள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவம் அனுபவிக்காதங்க உலகத்தில் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான். நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நானும் அனுபவித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நானும் இதே போலவே தான் சில காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற நாட்களிலே நானும் இதே போலவே அநேக முறை அநேக இடத்திலே அவமானப்பட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் யார் இடத்தில் கேட்டால் தருவார்கள் என்பதை குறித்து நான் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வாய்ப்பு நிமித்தமாக ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன், இயேசுவை அறிந்து கொண்டேன், தேவனை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. எனக்கு நன்றாக புரிய ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தேவனை குறித்து, ஆண்டவரை குறித்து நான் அறிய ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். அவரை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதவியில உயர்வான நிலையில் இருக்கிறவர்கள், பொருளாதார நிலையிலே உயர்வாக இருக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் போற்றக்கூடிய அளவிலே யாராவது ஒருவர் இருந்தால் அவரை நண்பராக வைத்துக் கொள்வதிலே அநேகம் பேர் போட்டி போடுவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவர் மூலமாக அநேக காரியங்களை இவருடைய வாழ்க்கையிலே பயன்பெற முடியும். அதற்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க ஒரு இடத்துல போறப்போ அவங்க கூட நின்று போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு நேரத்தை கேட்ட வேளையில் அவர் கொடுத்திருப்பாங்க. போட்டோ எடுத்த உடனே சொல்லுவாங்க, நானும் அவரும் நெருங்கிய நண்பர், பார்த்தீர்களா, நானும் அவரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதை போய் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவங்க. காரணம் என்ன பண்ணாலும் அநேக கூட்டத்தினுடைய இடையில இது ஒரு காரியம் நடந்தால் அவர் அதை பற்றி ஞாபகமே தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்களுக்குள்ளே புகழ்ந்து கொள்வார்கள், நான் அந்த நண்பரோடு இல்லைங்க அவரோடு கூட சேர்ந்து நான் போட்டோ எடுத்திருக்கிறேன், அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லிக்கொண்டு மகிழ்வார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதெல்லாம் என்ன என்று கேட்டால் அதெல்லாம் முடியாத காரியம், அதெல்லாம் நடக்காத காரியம். காரணம் என்னவென்றால் அவனுக்கு உண்மையாகவே உனக்கு நண்பன் அல்ல. மற்றவரிடத்தில் அவன் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு நீ என்ன செய்கிறாய்? நடிக்க ஆரம்பிக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். இன்றைக்கு பார்த்தீர்களானால் மனிதர்கள் எல்லாமே வேஷத்தோடு திரிகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேஷம் போடுகிறார்கள். ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் வேஷம் போட்டால்தான் காரியம் எதுவுமே நடக்கும், வேஷம் போட்டால்தான் வாழ்க்கையிலே பல காரியங்களிலே உயர முடியும் என்று சொல்லிக்கொண்டு வேஷத்தை கலைக்காமல் வேஷத்தோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கண்மண்பிலே அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் என்ன என்றால் சில பேர் சொல்லுவாங்க, நாய் வேஷம் போட்டா கொலைக்கதான் ஆகணும்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால்தான் நான் நாய் வேஷம் போட்டுக்கொண்டு கொலைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அந்த வேஷம் போட்ட நிமித்தமாக அதைப்படி நான் செய்துதான் முடியும், நான் அதைப்படி வாழ்ந்துதான் முடியும். காரணம் என்றால் என் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அந்த வேஷத்திற்கு ஒத்த வண்ணமாக நான் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை அதை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் என் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள், விசுவாசமாக இருப்பார்கள். அதனால் தான் நான் இதை செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும், ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் என்று சொன்னால் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு நீங்கள் உருவாக்குவீர்கள். ஆனால் நீங்க வேஷம் போட வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேஷம் போடாமலே அவரோடு கூட உறவு நீங்கள் அதிகமாக வைத்துக் கொண்டால் நேராக போய் ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். எனக்கு தந்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தந்து கொண்டிருக்கிறபடியால் தான் இந்த கால வேளையிலே உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் அவர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். நாங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் அறிந்து எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் என்ன தேவை,
என்ன தேவையில்லை என்பதை அவர் அறிந்து எங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும். அப்படி என்றால் அவருடைய நாமத்தை நாம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மரியாளிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தூதன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான். அது கணவன் மனைவி சேர்ந்து கொண்டு உள்ள உறவினால் வரக்கூடியது ஒன்றுமல்ல, தேவ ஆவியானவர் உன் மேல் நிழலிடும். அப்பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய். கர்ப்பவதியாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய். குமாரனை பெறுகிற வேளையிலே அவனுக்கு ஒரு பேரிட வேண்டும். அந்த பேர் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அதுதான் அவருடைய நாமம், அதுதான் அவருடைய பெயர். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு யாக்கோபு என்கிற ஒரு பக்தன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவன் தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தாயின் மூலமாக ஏமாற்றினாலே அவர்களை ஏமாற்றினான். ஏமாற்றின உடனே இவனுக்குள்ளாக பயம் வருகிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் ஒன்று இருக்குமே, ஆனால் பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்றால் நீங்கள் யாரையாவது ஏமாற்றி இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில பேர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழியில் பயம் இல்லாமல் இருக்கணும்னா மடியில் கனம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் தகர்க்கப்படுவீர்கள், உங்கள் பொருள்கள் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால்தான் வழியிலே உங்களுக்கு மடியிலே கனம் இல்லாமல் நீங்கள் போவீர்களால் நீங்கள் பயம் இல்லாமல் போகலாம் என்று சொல்வார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கூட யாரையாவது நீங்கள் ஏமாற்றி இருப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பயம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பயம் வருகிறது, அநேக காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் தான் ஏமாற்று, மற்றவர்களை ஏமாற்றுவது. ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, ஏமாற்றுவதிலே எனக்கு மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் ஏமாற்றுக்காரன், நான் ஏமாற்றுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஒரு கதை எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தான். அநேக பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவன் நினைத்தான், நானும் அவர்களை போல வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் களைப்பாக இருக்கிறது, என்னுடைய களைப்பில் இருந்து விடுபட வேண்டும், ஜனங்களை ஏதாவது ஒன்று சொல்லி சந்தோஷப்படுத்த வேண்டும், இல்லையில் எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தான். இவன் ஒரு சோம்பேறி. அதனால் இவன் சொன்னான், நான் பார்க்கிற தோட்டத்திலே, வேலை பார்க்கிற தோட்டத்திலே எல்லா ஜனங்களையும் எனக்கு முன்பாக வர வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஏமாற்று வேலையை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்ல ஆரம்பித்தான். ஐயோ, புலி வருகிறது என்று கதற ஆரம்பித்தான். இதை கேட்ட உடனே வயலில் வேலை பார்த்தவர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். எங்கே புலி, எங்கே புலி என்று பார்க்கிறப்ப அவன் சொன்னான், சிரித்தான். என்ன கேட்டான்? அப்படி சொன்னால், உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நான் அந்த மாதிரி பேசினேன். நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் ஓடி வந்துட்டீங்க, உங்களை நான் ஏமாற்றிட்டேன். ஒரு நாள் வந்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிஜமாகவே புலி வந்தது. ஸ்தோத்திரம். அப்பொழுது கதறினான், யாரும் வரவில்லை. நிஜமாகவே புலி வந்து அவனுடைய ஆயுசை இல்லாமல் ஆக்கிவிட்டது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏமாற்றினான். எதை வைத்து நீ ஏமாற்றினாயோ அதனாலே நீ, ஆண்டவர் என்ன செய்கிறார், அதனாலே நீ அழிந்து போகிறாய். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே நீங்கள் யாரையாவது ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்களை ஏமாற்றி நீங்கள் சந்தோஷம் கண்டு கொண்டு இருக்கிறீர்களா? வேண்டாம் மகனே, மகளே, ஏமாற்று வேலையை நிறுத்திவிடுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் ஏமாற்றினால் உங்களை ஏமாற்றுவதற்காக அநேகம் பேர் காத்து கொண்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறத அநேக வழிகளிலே ஒரு வழி ஏமாற்று வேலை. ஸ்தோத்திரம். அதே போலவே தான் இந்த யாக்கோபு என்பவன் தன் தாயின் மூலமாக, தாயினுடைய சப்போர்ட்டோடு கூட, தாயினுடைய அனுமதியோடு கூட தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாற்றினான். ஏமாற்றினபடினாலே இவன் ஓடினான். தன் தேசத்தை விட்டு, தன் நாட்டை விட்டு, தன்னுடைய உற்றார் உறவினர்களை விட்டு ஓடினான். தன்னுடைய மாமனிடத்தில் இருந்து மறுபடியும் ஒரு 20-21 வருடங்களுக்கு பிறகு அவன் வருகிறான். வருகிற வேளையிலே, தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிற வேளையிலே அவனுக்கு உள்ளுக்குள்ளாக பயம். என் சகோதரனை நான் வஞ்சித்தேன், என் சகோதரனை நான் ஏமாற்றினேன், அவன் என்னை கொன்று போடுவான் என்ற பயம் அவனுக்குள்ளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அவன் யாவேக்கு என்கிற நதிக்கரையிலே அவன் இருந்து கொண்டு எல்லா பரிவாரங்களையும்
மனைவி மக்களை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இவன் மட்டும் தனியாக நின்று கொண்டு தேவனிடத்தில் ஜெபிக்கிறான், போராடுகிறான். ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட். இவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து ஓடுகிற வேளையிலே ஒன்றும் இல்லாதவனாக இந்த யோர்தான் நதிக்கரையை கடந்து போனான். 21 வருடத்திற்கு பின்னால் அவன் திரும்பி வருகிற வேளையிலே அநேக திரளான சொத்துக்கு அதிபதியாக அவன் வருகிறான். வந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. இவனுடைய கண்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக தோன்றவில்லை. காரணம் என்னவென்றால், இவன் ஏமாற்றி உண்டாக்கின பொருட்கள் இதெல்லாம் அழிந்து போகும் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தெரிந்தபடினாலே தான் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. ஏகதேசம் இரவு சென்று காலை வேளை உதிக்கிற வேளையிலே அந்த தூதன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விடு, நான் போக வேண்டும். அப்போ சொல்ல, உன் நாமம் என்ன என்று கேட்கிறான். நாமத்தை சொல்லாமலே அவர் அங்கிருந்து போகிறார். யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டு ஆசீர்வதிக்கிறார், ஆனால் நாமத்தை சொல்லவில்லை. ஸ்தோத்திரம், சொல்லாமல் அவர் போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் இம்மானுவேல், தேவன் உங்களோடு கூட, நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய பகுதியில் இருந்து வரக்கூடிய காரியம். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த நாமத்தினுடைய பொருள் அப்படியே உங்களோடு கூட இருக்கும். என்ன பொருள், என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல். அதுதான் அவருடைய நாமம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், அல்லேலூயா, எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்வதற்காக தயாராக இருக்கிறேன். என்ன காரணம்? என் நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த கால வேளையிலே ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். மகனே, மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த கால வேளையிலே ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிறார். மகனே, மகளே, ஸ்தோத்திரம். காலை வேளையில் டிவி நிகழ்ச்சியிலே சில பேர் சொல்வார்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருகிறது, அந்த ஆசீர்வாதமான வார்த்தை கேட்டுக்கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு டிவி ஆன் செய்து அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக இருப்பார்கள். ஆனால் மகனே, மகளே, உன் காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏமாற்றுவதை முதலில் நிறுத்து. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீ யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க, நான் ஏமாற்றினதை யாருமே பார்க்கவில்லை என்று. ஸ்தோத்திரம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க ஒரு ஆளை ஏமாத்துறதா இருந்தா உங்களையே நீங்க ஏமாத்துறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்கிறீர்கள் என்றுதான் அது அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையிலே உங்களை நோக்கி பார்க்கிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் உமக்கு முன்பாக உண்மையாக வாழ விரும்புகிறேன். உன் நாமத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் நாமத்திலே உம்முடைய நாமத்தினாலே நான் கேட்க போகிறேன். இந்த உலகத்தில் நீங்க எத்தனையோ பேர்ட்ட கேட்டிருக்கிறீங்க, ஒண்ணுமே கிடைக்கல உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் ஏமாற்றுறதுக்கே நீங்க ஆரம்பிச்சிங்க. உங்க மனிதர்களுடைய நாமத்தினாலே அநேக இடத்துல நீங்க கேட்டீங்க, ஒன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியில் எடுத்த முடிவு ஏமாற்று வேலை. ஸ்தோத்திரம். ஏமாற்று வேலை மூலமாக நீங்கள் எந்த நிலைமையில நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்கிறது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை முடிக்க நான் விரும்பவில்லை, ஆண்டவர் விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பாருங்கள். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறீங்களா? கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, குழந்தைகளுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, உற்றார் உறவினர்களுக்கு விரோதமாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த காலவெளியில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே, நான் அது எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன், உன் பாவங்களை மன்னிக்க நான் விரும்புகிறேன். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியுங்கள் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு யாராவது வந்தால் நிச்சயமாக உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்பொழுது கேளுங்கள் இவருடைய நாமத்தில். ஆண்டவரே, எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, தாருங்கள் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நிச்சயமாக தந்து உங்களை ஆசீர்வதிக்க
தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் இந்த வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் செய்த உதவிக்காக நான் ஆண்டவரை மிகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும் என்று ஆவலும் வாஞ்சும் இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக வாங்க. ஸ்தோத்திரம். எங்க வர்றது? ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கேல்டாக்ஸ், கண்ணூர் கேல்டாக்ஸ் என்கிற பகுதியில் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு நிலையத்திற்கு எதிர்வசம் இருக்கிற நார்த் மலபார் சேம்பர் ஹால் என்கிற ஒரு ஹால் இருக்கிறது. அந்த ஹாலில் தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேவனை குறித்து கூடுதலாக அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை எப்படி மன்னிப்பார் என்பது குறித்து கூடுதலாக அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை வேளையிலே கண்ணூர் கேல்டாக்ஸ் பகுதியில் கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிலையத்திற்கு எதிர்வசம் இருக்கிற நார்த் மலபார் சேம்பர் ஹாலில் நாங்கள் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க யாரை ஏமாத்தாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக ரெடியாக இருக்கிறார். மகனே, மகளே, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தில் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ எல்லா தேவைகளையும் கொடுப்பாரு. சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட இவரை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ நீங்க உதவி செய். அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து அபிப்பிராயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவி ஸ்கிரீனிலே எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது. அதன் மூலமாய் தொடர்பு கொண்டு பேசுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah.